नायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेयमूर्ति की जय। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्म रूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढां। मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः। नैतान्मद्गतचेतसः तये ते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः। संगस्तेष्वथते प्रार्थ्यः संगदोषहराहिते। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் பல அவதாரங்கள் செய்து பல வகையான தர்மங்களை இந்த பிருத்திவியில் பகவான் ஸ்தாபிச்சிருக்கான். ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு மகிமையோடு கூடினது. எல்லா அவதாரமுமே மிகவும் சிரேஷ்டமானது. அதில் சிலது ஞானகலாவதாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஞானத்தை பிரதானமாக கொண்ட அவதாரத்துக்கு ஞானகலாவதாரம்னு பெயர். அதில் நிறையா உபதேசங்கள் தான் இருக்கும். வியாசாவதாரம் அது மாதிரி தான். அது மாதிரி ஒரு அவதாரம் கபிலாவதாரம் அப்படிங்கிறது. பகவான் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணி பகவானை அடைவதற்கு சாஸ்திரங்கள்லாம் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று 3 வகையான பாதையை காண்பிக்கிறது. எந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தினால பகவானை அடையணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதோ அந்த கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தை தன்னை அடையிற வழியை தன் வாக்குனாலேயே பகவான் உபதேசம் பண்ணினத்தில் ஒரு உபதேசம்தான் கபிலோபதேசங்கிறது. அர்ஜுனனுக்கு பகவான் சொல்லியிருக்கார், உத்தவருக்கு பகவான் சொல்லியிருக்கார். இங்கே தன் அம்மாவான தேவஹூதிக்கு பகவான் உபதேசம் பண்ணுறான். பிரத்யேகமாக ஒத்தரை உட்காத்தி வச்சு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது கூட பெரிய யுத்த களம் அது. எல்லாருமே அதை கேட்டால்
பீஷ்மாச்சாரியாலே சொல்கிறார், குமதிம் அகரத்து ஆத்ம வித்யாயா அப்படிங்கிறார். அதை கேட்டு அவரும் பயனடைஞ்சத்தை சொல்கிறார். உத்தவருக்கு உபதேசம் பண்ணுறதே மைத்ரேயர் முதலிய மகர்ஷிகள்லாம் இருந்தார்கள்னு இருக்குது. தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணும்போது தேவஹூதி மட்டும்தான் பிரத்யேகமாக. இந்த சில பெரிய ஷோ பெரிய மனுஷியாளுக்குன்னு பிரத்யேகமாக போட்டு காமிப்பா பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பிரத்யேகமாக தேவஹூதிக்காக பகவானால் சொல்லப்பட்டது இந்த உபதேசம் அப்படிங்கிறது. அதில் ஞான யோகத்தை பகவான் சொல்கிறான், பக்தி யோகத்தை மிஸ்ரம் பண்ணி கலந்து சொல்கிறான். ஞான யோகம் அப்படிங்கிறது மனபரிபாகத்தை அடையிறது. மனபரிபாகம் அப்படிங்கிறது என்னன்னா, லோகரீதியாக மனசை நாம் வைக்கும்போது, மனசை செலுத்தும்போது அனித்தியமான வஸ்து தானே இவைகள்லாம், மாறுபாடை உடையவைகள் தானே, அழிந்து போகக்கூடியது அல்லது மாறுபாடை அடையக்கூடியது. அதில் நாம் பற்றுதல் வைக்கும்போது நமக்கு துக்கம், பயம், வெறுப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது. இதில் நாம் மனசை வைக்காமல் நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பகவத் சரணத்தில் பகவான்கிட்ட நாம் மனசை வச்சோம்னா இந்த துக்கமோ இந்த வெறுப்போ இந்த துவேஷமோ வருத்தமோ நமக்கு இருக்காது அப்படிங்கிறான் பகவான். அதுக்கு தேவஹூதி சொன்னால் கேட்குறதே ஈஸியாக இருக்குது. மனசை லோகத்தில் உலகத்தின் பால் செலுத்தாமல் பகவானிடத்தில் செலுத்தணும்னா கேட்குறதே ஈஸியாக இருக்கே தவிர ப்ராக்டிக்கலில் மனசு உலகத்தின் பால் தான் செல்றது. கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு கதையில் போய் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு மகான்களை பார்த்தாலும் சரி, ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு நாம் உட்காந்துட்டாலும் சரி, ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துட்டாலும் சரி, கண்ணை மூடினாலோ திறந்தாலோ காரியம் செஞ்சாலோ உடம்பையோ வாயையோ செய்ய விட்டுட்டு மனசு பாட்டுக்கு போயிடுறது. பிரச்சனைகளை பற்றி தான் நினைக்கிறது, அந்த பக்கம் போக மாட்டேங்கிறது. இந்த பக்கம் இதை நிறுத்தணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். நாம் பகவான்கிட்ட மனசை நிறுத்தணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நிற்க மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன காரணம்? உலகத்தின் பால் தானே இழுக்கிறது மனசு. அம்மா அதுக்கு பக்தி இல்லாதது தான் காரணம்னா, இப்போ நான் பூஜை பண்ணுறதே பக்தி இல்லையான்னா பின்னாடி பகவான் சொல்ல போகிறான், பக்தி யோகா பகுவிதா அப்படின்னு. அது இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு சாதன பக்தின்னு பேர். பூஜை பண்ணுறதே பக்தி கிடையாது. பூஜை பண்ணுறது பிரேம பக்தி அடையறத்துக்கு வழியான பக்தி அது. அப்போ அந்த பிரேம பக்திங்கிற அந்த நிலையில் உள்ள மகான்களோட சங்கத்தை அடையணும். எது மாதிரி பொதுவாக எது மாதிரி எண்ணம், எது மாதிரி சொல், எது மாதிரி செயல் உடையவர்களோடு நாம் பழகிறோமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி சொல், அது மாதிரி செயல் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே அமையும். இதுதான் அடிப்படை. இப்போதற்ற நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள்ட்ட பேசுகிறதே நமக்கு என்ன நினைவு ஏற்படுறது, என்ன நினைவை நாம் ஏற்படுத்துகிறோம். ஒருத்தரை பார்த்தா சௌக்கியமானு கேட்குறோம், உங்கள் உடம்பு சௌக்கியமானு கேட்குறோம், வியாதிலாம் இல்லாமல் இருக்கலான்னு கேட்குறோம், சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கா, பிபி கண்ட்ரோலில் இருக்கா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்றேல, குழந்தை எல்லாம் சௌக்கியமாக இருக்காளா, மாமி சௌக்கியமாக இருக்காளா, ஊரில் எல்லாம் விவசாயங்கள்லாம் நன்னா இருக்கா, குழந்தை எல்லாம் என்ன பண்ணின்னு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணினேன், எந்த ஷேரை வாங்கியிருக்கேன், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் எங்கே உத்தியோகம் பார்க்குறேன், இதை தாண்டி நமக்கு என்ன பேச தெரியும்? இதுக்குள்ளே தானே நம்ம பேசுகிறோம் திருப்பி திருப்பி. புனఃசர்வித சர்வனா நாம் அப்படிங்கிறான் பிரகலாதன். திருப்பி திருப்பி அரைச்சமாவையே அரைக்கிற மாதிரி இந்த காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்கோம் நாம். இதை தாண்டி நமக்கு பேசணும்னா ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் அதில் என்ன சார் சமையல், நீங்கள் என்ன சாப்பிட்டேல் கார்த்தால அப்படிங்கிறோம். அவன் உடனே நான் இன்றைக்கி நம்ம அதில் உருளைக்கிழங்கு கறி அப்படின்னா அடாடாடா என்னை கூப்பிட்டுருக்கக்கூடாதா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிறா. எத்தனை மூட்டை உருளைக்கிழங்கு தின்னாச்சுன்னு எத்தனை மூட்டை திங்கிறதுக்கு பாக்கி இருக்குது. இந்த பேச்சுக்கு முடிவே கிடையாதே, இதே தானே நடந்துட்டுருக்கு. அப்போ இது மாதிரி பேச்சு உள்ளவர்களோடு நாம் பழக உடம்பையே நான் அப்படின்னு நினைக்கிறவர்களோடு பழக அந்த நினைவு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப உலகத்தின் பால் தான் மனசு செல்லும், நிற்காது. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா உடம்பை நான் நினைக்காம ஆத்மாவை நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகான்களோட பழகணும். அவர்கள்ட்ட போனால்
அவர்கள் நீ வந்து உடம்பை மற, உலகத்தை மற, கண்ணை மூடிக்கோ, புருவத்துக்கு மத்தியில் கொண்டு வச்சுக்கோ, நேராக பாரு, ஜோதியை பாரு, சேரை பாரு, பானையை பாரு, குடத்தை பாரு, இது மாதிரிலாம் சொல்ல மாட்டார்கள். அதெல்லாம் ஊருக்காக உள்ள பிஸ்னஸ். அதெல்லாம் உண்மையான மகான்களுடைய அடையாளம் என்னன்னா, அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, அங்கே போய் உட்கார்ந்துட்டாலே இந்த உலக ரீதியான பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நீ சௌக்கியமா, உன் மாமி சௌக்கியமா, குழந்தைகள் சௌக்கியமா, இந்த பேச்சுக்கே விட்டுருவார். பகவானை பற்றி சொல்லுவார்கள். பகவான் பரம கருணாமூர்த்தி, இந்த இப்படி அனுகிரகம் பண்ணினான் இந்த பக்தனுக்கு, இந்த பக்தனுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணினான், பகவானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்படி அந்த உலக ரீதியான எண்ணமே நமக்கு மறைஞ்சு முழுக்க பகவானை பற்றின நினைவே நம்ம ஹிருதயத்தில் நிற்கும். இந்த மாதிரி மமகுண மகதனுகமலப்யா பக்திரேவாத்திர சாத்தியா, அந்த மாதிரி உள்ள மகான்களோட நாம் பழகும்போது தான் பக்தி அடைய முடியும். அதை சொல்கிறார். அப்போ அவ கேட்டால், பகவத்குணத்தை சொல்லுவார்கள், உலகத்தை நினைவுபடுத்த மாட்டார்கள். மகான்கள் அப்படின்னு சொல்கிற, மகான்கள்னால் யார்? பகவத்குணத்தை சொல்கிறவா எல்லாருமே மகானா அப்படின்னா, பகவத்குணமாக சொன்னால் எல்லாருமே மகான் தான், அதில் ஒன்றும் ஆட்சேபனமே கிடையாது. பகவத்குணங்கிற பேரில் ஊர்வம்ப அளக்கிறவன்லாம் மகான் கிடையாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எத்தனையோ குருஜி, எத்தனையோ சத்குரு, எத்தனையோ பேர்கள் இன்றைக்கி உலகத்தில் உலாவுகிறார்கள். ரொம்ப பேர்கள் என்ன பண்ணுறார்கள், அவர்களோட ஃபாலோயிஸ் அப்படிங்கிற பேரில் போய்ட்டு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஃபாலோ பண்ணிவிட்டு கிட்டக்க போய்ட்டு அப்புறம் ஒரு பெரிய மன வருத்தத்தை அடைஞ்சு, உலகமே ஒரே ஃப்ராடு சார், எல்லாருமே ஃப்ராடு, ஒருத்தன் கூட யோக்கியம் கிடையாது, எல்லாரும் அயோக்கிய பய, ஏமாத்துகிற பய அப்படின்னு மொத்தமாக மதத்தையும் சாஸ்திரத்தையும் குத்தம் சொல்கிறான். நீ ஃப்ராடை போய் நம்பி ஏமாந்துவிட்டு மொத்தமாக ஃப்ராடுன்னு என்ன? ஒரு சாமான் வாங்கிறதா இருந்தால் கூட கடையில் போய் 4 கடை விசாரித்து வாங்குகிறோம், நல்ல பொருளான்னு பார்த்து வாங்குகிறோம். அப்படிங்கிறது இது அத்தியாத்ம விஷயம் இல்லையா? எல்லாரையும் கண்ணில் பார்க்குறவனெல்லாம் நம்ப முடியுமா? அதுவும் பிரத்யேகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு 1 மணி நேரத்தில் நீங்கள் பேரின்ப நிலையை, பரவச நிலையை அடையலாம்னா என்ன அடையலாம்? எப்படி அடைய முடியும்? பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மான் பிரபத்தியத்தேங்கிறது சாஸ்திரம். பல ஜென்மா எடுத்தாலே அடையிறது கஷ்டங்கிறது. 1 மணி நேரத்தில் எப்படி அடைய முடியும்? இதெல்லாம் ஏமாத்து நிலை இல்லையா? சொல்லுங்கள். இது மாதிரி உள்ளவர்கள்ட்ட நீ ஏமாந்து போய்ட்டு மொத்தமாக ஆன்மீகத்தை குறை சொல்லணும்னா, அதனால் பகவான் என்ன சொல்கிறார், பல இடங்களில் இந்த இடத்துலையும் வருது, பஞ்சமஸ்கந்தத்துலேயும் வருது, ரிஷபதேவர் உபதேசம் பண்ணுறதேவன் சொல்ல போகிறார். மகான்கள்னால் யார் அப்படிங்கிறத ஷார்ட்டாக க்யூட்டாக நாம் மனசில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லக்ஷணம் சொல்லி மகத் லக்ஷணத்தை வர்ணிக்கிறான் பகவான். திதிக்ஷவா காருணிகாக சுஹൃத சர்வதேகினா அஜாத சத்ரவ சாந்தாக சாதவ சாதுபூஷணாக, பொறுமையோடு இருப்பார்கள். பொறுமை அப்படின்னு சொன்னால் நீ என்ன வெசாலும் தூத்தினாலும் கோச்சின்றாலும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. லோக ரீதியான விஷயத்தில், துவந்துவங்களில், சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, இந்த விஷயத்திலெல்லாம் அவர்களை பாதிக்கவே பாதிக்காது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களுடைய ஒரு அந்த சாந்தி குறையவே குறையாது. அவ்வளோ அமைதியாக ஆனந்தமாக இருப்பார்கள். ஆந்திராவில் ஒரு இடத்துல பரமாச்சாரியாளுடைய கேம்ப்பு, பூஜை நடக்கிறது. மத்தியானம் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு நைவேத்தியம் கிடையாது, நைவேத்தியத்துக்கு சாமான்கள் கிடையாது. மடத்து மேனேஜர் வந்து வருத்தப்படுறார். ஒன்றுமே இல்லை, ஒரு டம்ளர் அரிசி கூட கிடையாது. என்னமோ திடீர்னு எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. இல்லை, ஆச்சாரியாலோ பூஜை பண்ணிட்டு இருக்காள், சந்திரமௌலீஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணி ஆகணும். மனத்து மேனேஜர் வந்து இப்படி கையை பிசைகிறார். என்னன்னாள் இது மாதிரின்னா, நீ பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டா, பூஜைக்குள்ளதெல்லாம் அடுத்து வீணால் என்ன பில்வம் புஷ்பம் தீர்த்தம் சந்தனம் இது மாதிரி நடக்கிறது. பூஜை ஆரம்பித்து ஆச்சாரியாலோட பூஜை 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலை. ஒரு ஊர் முழுக்க கிளம்பி வர்றது, வண்டியாக வந்து தானியங்களை இறக்கி நமஸ்காரம் பண்ணி, இந்த பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் நாங்கள் விவசாயம் பண்ணினா ஒரு பாகத்தை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது எங்கள் கிராமத்து வழக்கம். அது பெரியவாஞ்ச வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டோடனே உங்களுக்கே நேராக சந்திரமௌலீஸ்வரருக்கே சமர்ப்பணம் பண்ணலாம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா
4 மாதத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுற அளவுக்கு சாமான். அதை பற்றின கவலை பட்டாளா, அதை பற்றின யோசனை பண்ணியிருந்தாளா? காலத்தாலேருந்து உட்காந்து இன்றைக்கி யார் வருவா, இன்றைக்கி யாரை பிடிக்கலாம், யாருக்கு ஃபோன் பண்ணலாம். 9 மணி 10 மணி பிறந்தோம், ஸ்நானம் கிடையாது, பூஜை கிடையாது, ஜபம் கிடையாது. அவன்கிட்ட பேசலாமா, இவன்கிட்ட பேசலாமா, அவனை பிடிக்கலாமா, இவனை பிடிச்சி அமுக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இருக்காது. என்னவாக இருந்தாலும் அது காளிதாசன் சொல்கிறான், பாதையவா பாதாலே ஸ்தாபயவா சகலபுவன சாம்ராஜ்யே ஹே மாதா தவபத யுகலம் நாகம் முஞ்சாமி நைவ முஞ்சாமின்னா. நீ என்னை கீழே வச்சாலும் சரி, என்னை மேலே வச்சாலும் சரி, பாதாளத்தில் தள்ளினாலும் சரி, அகில உலக சக்கரவர்த்தியா பண்ணினாலும் சரி, உன் சரணத்தை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாள். அந்த மாதிரி மனோநிலை அப்படி இருக்கும் அவளுக்கு. பொறுமையாக இருப்பார்கள். எந்த ரீதியிலையும் பொறுமை மாறவே மாறாது. அவர்களை கோபப்படுத்தவே முடியாது நம்மளால். கருணை மாறவே மாறாது. அவன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் அவன்கிட்ட கருணையை தான் காண்பிப்பார்கள். எல்லாருக்கும் மறந்து கூட ஹிம்சை பண்ண மாட்டார்கள். சுஹுர்தாக நல்லது தான் செய்வார்கள். அதுக்கெல்லாம் மகான்களை பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒரு கொசு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொசு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொசுவை தேடி தேடிக்கொள்வது அது ஒரு வகை. சில பேர் கொசு கடிச்சதுன்னா அப்படி பார்த்து இப்படி நைஸாக கொண்டு போய் அப்படி தட்டி அப்படிலாம் பண்ணுவா. பார்த்தீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டான். அதை ஸ்மரணையே இருக்காது. அதையும் தாண்டினா எப்படிம்பா. சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு இந்த இடத்துல கேன்சர், இந்த கைக்கிட்ட இந்த இடத்துல கேன்சர். நெரூரில் ஒரு காவேரி ஆற்றங்கரையில் ஆச்சாரியால் இருக்கும்போது புதுக்கோட்டை மகாராஜா அந்த பக்கமாக வரான். வந்தால் சமாதி ஸ்திதியில் இருக்கார். உடம்பெல்லாம் அப்படியே கட்டி பிளவுன்னு சொல்லுவாள். இந்த நோய்க்கு என்ன பேருன்னா கேன்சருக்கு பிளவுன்னு பேர். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது அப்படியே பெருசாகி பெருசாகி பொழந்துன்னு வெளியில் வரும். அது நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த இடத்துல மட்டும் பொழந்துன்னு வெளியில் வரும். அது மாதிரி அவருக்கு பிளந்துன்னு வந்திருக்கு. மேலெல்லாம் புழு வச்சிருக்கு. உடனே வைத்தியர்கள் அழிச்சுன்னு வந்து அந்த பாகத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் எடுத்து ஒரு மண் சட்டியில் ஜலத்தில் அதை போட்டுட்டு அதுக்குள்ளே மருந்தெல்லாம் வச்சு கட்டி வைத்தியம் பண்ணிட்டான். சமாதியிலேயே இருக்காள். இதான் ஒரு ஆச்சரியம். சதாசிவ பிரம்மேந்திரா ராஜா கையை கட்டி நிற்கிறான். ஒரு கட்டத்தில் சமாதி கலைஞ்சது. பார்த்தா ராஜா பரமபக்தன் அவன். அதனால் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். என்னங்கிற மாதிரி பார்த்தார். இந்த மண் சட்டியை காமிச்சான். பார்த்தா அவர் உடம்பை கையை காமிச்சான். பார்த்தா கட்டு போட்டிருக்கு. கீழே மண் சட்டி இருக்குது. அது முழுக்க புழுக்கள் நெளியறது. அந்த அளவுக்கு புழு வச்சு போயிடுது அந்த புண்ணில். அதனால் கொஞ்சம் வைத்தியம் பண்ணினேன் அப்படின்னா அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரா சிரிச்சுட்டே சொன்னால், இது மாம்சாஸ்தி மஜ்ஜா மலமூத்திர பாத்திர காத்திர அபிமானோன்னத கிருத்திய ஜாலம். இது வெறும் மட்டமானது இந்த சரீரம். மாம்ச அஸ்தி மஜ்ஜ மல மூத்திர. மாம்சம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அஸ்தினா எலும்பு, மஜ்ஜனா தோல் சதை அல்லது ஜவ்வு. மாம்சாஸ்தி மஜ்ஜா மலம் மூத்திரம். இதை வைக்கிற பாத்திரம். இதுக்கு காத்திரம்னு பெயர். இதெல்லாம் வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு காத்திரம். காத்திரம்னா சரீரம்னு பேர். இதுக்கு இப்படி ஒரு மதிப்பா? இதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். இந்த புழுக்களுக்கு இது ஆகாரமாக இருக்குன்னா அதையே நீ கெடுத்தேன்னால் இந்த கட்டை அவுத்து விட்டா கீழே உள்ளதெல்லாம் தூக்கி இப்படி மேலே வச்சு விட்டா அப்படின்னு அவருடைய சரித்திரம். அவர்கள் அந்த அத்தனை எந்த வகையில் எல்லாருக்கும் நாம் நண்பனாக இருக்கலாம்னு தான் பார்ப்பாள். சுஹൃதா சர்வதேகி நாம் அஜாத சத்ரவா. அஜாத சத்ருன்னு பேர். சத்ரு அப்படின்னா எதிரி. ஜாதம்னா உண்டாறது. ந ஜாதம் அஜாதம். எதிரியே உண்டாக மாட்டான்னா அது எப்படின்னா எதிரி உண்டாகிறதே நம்மளால தான். நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொல்லு, இதுதான் எதிரியை உண்டாக்குறது. ஜாதகத்தில் ஒரு கணக்கு இருக்குது. 6வது இடம் ரிணஸ்தானம், ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம்னு பேர். அந்த சத்ருஸ்தானத்தில் இன்னென்ன கிரகம் இருந்தால் சத்ரு இருப்பான், தோற்று போவான், ஜெயிப்பாங்கிறதெல்லாம் இருக்குது. ஜிதரீப்பும்னு இருக்குது. சூரியன் இருந்தான்னா ஜிதரிப்பும், சத்ருவை ஜெயிப்பான் அப்படின்னு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எதிரியை ஜெயிப்பான் அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாள், எதிரியெல்லாம் தவிடுபுடி ஆக்குவான் அப்படின்னு. எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் தானே தவிடுபுடி ஆக்கிறதுக்கு. அப்போ எதிரி இருக்கான்னு அர்த்தம்.
அவனுக்கு எதிரி இருப்பான்னு அர்த்தம். எதிரியே இல்லாத நிலை தானே உயர்வுங்கிறது. இப்போ எதிரியை ஜெயிக்கிறதுங்கிறது அடுத்த நிலை. முதல் நிலை என்னன்னால் எதிரியே இல்லாமல் இருக்கிறது தான். எதிரி உண்டாகிறதே நம்மால் தான். அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அஜாத சத்ரவர்களா தர்மபுத்திரர் அது மாதிரி அஜாத சத்ருன்னு பேர். எதிரி கூட அவரை கோச்சிக்க மாட்டா. மகாபாரதத்தில் இந்த யுத்தத்தெல்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே தர்மபுத்திர துரியோதனன் என்ன பண்ணால் பீஷ்மாச்சாரியாள்கிட்ட போய் மேலே நடக்க போகிற யுத்தத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு கேட்டான். இவர் ஏற இறங்க பார்த்தா, நீ என்ன நினச்சிருந்த என்னன்னு கேட்டார். இந்த சூதாட்டம், கிண்டி ரேஸு, இது மாதிரி இடத்துலலாம் ஒரு காலத்தில் வாசல்லையே சில ஜோசியால் இருப்பாள், குறி சொல்கிறவன் மாதிரி. அவன்கிட்ட கேட்டுட்டு எந்த குதிரை மேலே கட்டுறதுன்னு கட்டுவார்களாம். அது மாதிரி ஒரு ஜோசியன் மாதிரி என்ன நினச்சிய, என்ன எந்த கட்சியோடு சேரலாம், எந்த இதில் நிற்கலாம் அப்படிலாம் நினைக்கிறாளே, அது மாதிரி உள்ளவன் நினச்சியா என்ன? நீ என்ன நினச்சினே என்ன கேட்குற? யுத்தம் கன்ஃபார்ம் ஆகிடுது, சண்டை வரப்போகிறது, இதில் யார் ஜெயிப்பான்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னான், இல்லை நீங்கள் சொன்னால் ஓரளவு கரெக்டாக இருக்கும், அதனால் உங்களை கேட்குறேன்னா அப்படின்னா. நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா சொன்னதை நீ கேட்டிருக்கலாமேடா, யுத்தம் வேண்டாம்னு நான் அதை விடுங்கோன்னா. சில பேர்கிட்ட அந்த நேர சப்ஜெக்டை தொட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போக மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டான். அதை விடுங்கோ, இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னா. இது பாரு, எனக்கு குறியிலான்னு தெரியாது, சாஸ்திரம்தான் தெரியும். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, எதோ தர்மஸ் தத்தோ ஜயா, எங்கு தர்மம் இருக்கோ அங்கே தான் ஜெயம் ஏற்படும். இதுதான் அவர் சொன்னது. அதுக்கு அவன் கேட்டான், அப்போ நமக்கு ஜெயம் இல்லையான்னா. இப்போ உனக்கு ஜெயம் இல்லைன்னோ பஞ்சபாண்டவர்களுக்கு ஜெயம் அப்படின்னும் நான் சொல்லலையே. எங்கு தர்மம் இருக்கோ அங்கு ஜெயம் அப்படின்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், துரியோதனன் எகன்ஸ்ட் பார்ட்டி, தர்மபுத்திரர் தர்மிஷ்டர் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்னா, அவர்கள்ட்ட தர்மம் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்னா. இந்த அளவாவது நீ புரிஞ்சுட்டு இருக்கிய, அதனால் இன்னொன்று சொல்கிறேன், யதோ தர்மஸ் தத கிருஷ்ணா யத கிருஷ்ணஸ் ததோ ஜயா. யதோ தர்மஸ் ததோ ஜயா, எங்கு தர்மம் இருக்கோ அங்கே தான் ஜெயம், எங்கு தர்மம் இருக்கோ அங்கு தான் கிருஷ்ணன். யதோ தர்மஸ் தத கிருஷ்ணா. கிருஷ்ணன் பகவான் பரமாத்மா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வெற்றிக்கு சோழி போட்டால் பார்க்கணும். இது தர்மபுத்திரருக்கு ராமாவதாரத்தில் சீதையை தூக்கின்னு வந்துவிடலாம் அப்படின்னு மாரீச்சன்ட்ட வந்து யோஜனை கேட்கறது. எவ்வளோ சொல்லி பார்த்தா மாரீச்சன், ராவணன் கேட்கல. மாரீச்சன் சொல்கிறான், ராவணா, உனக்கு சத்ரு வந்து ராமன் இல்லை, பின்ன இந்த சீதையை தூக்கலான்னு ஒரு யோஜனை சொன்னான் பாரு, உனக்கு அவன்தான் சத்ரு. உன் அழிவுக்கு அவன்தான் மறைமுகமாக ரூட்டு போட்டு கொடுத்துருக்கான் உனக்கு. நான் சொன்னதை கேளு, வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் இல்லை ராமன். தர்மம் தர்மம்னு நம்மெல்லாம் பேசுகிறோமே, அந்த தர்மத்துக்கு ஒரு உருவத்தோடு நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டான். அதுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டான் ராவணன். இருக்குது, அந்த தர்மத்துக்கு கைகால்கள்லாம் இருக்குது. உனக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுதான்டா ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மா சாது சத்திய பராக்கிரமா. அந்த ராமன் தான் தர்மங்கிறான். இப்படி எதிரிகளால், இப்போ பொதுவாக ஒருத்தரை வந்து சுற்றி உள்ளவா கொண்டாடுவா, அவரால் பயனடைஞ்சவா கொண்டாடுவா, அவர்கிட்ட பிரியம் உள்ளவா கொண்டாடுவா. இது உலகத்தில் இயல்பு. எதிரி கொண்டாடுவனோ எங்கேயாவது? இன்னும் சொல்லப்போனால் 4 பேர் கொண்டாடினா 2 பேர் வெய்வான். இது உலக இயல்பு. 100 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாட மாட்டான். ஒருத்தர் கூட வெய்யாமல் தோஷம் சொல்லாத அவதாரம் உண்டுன்னா அது ராமாவதாரம், தர்மபுத்திரருடையது. அது மாதிரி மகான்கள் இருப்பார்கள். சாந்தாக, அத்தனை புலன்களும் அடங்கின மாதிரி இருக்கும், பறக்கவே மாட்டார்கள். சில பேரை பார்த்தெல்லாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பார் சுவாமிஜி, நம்மளையே பார்க்க மாட்டார். நாம் போகிறதே அந்த சாந்திக்கு தானே போகிறோம். அப்படி பார்த்தோம்னா எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு அப்படி அமைதியாக ரமண பகவானை பாருங்க, அப்படியே உட்காந்துருப்பார். அங்கே எல்லாரும் போய் பேசவே வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து இருந்தாலே அப்படி ஒரு ஆனந்தம். அது சிவானந்தா, பரமாச்சாரியால், கிருஷ்ணபிரியமி அண்ணா, இவர்கள்ட்டெல்லாம் போய் உட்காந்துட்டு பார்த்தவாளுக்கு நான் சொல்கிறது புரியும். அது அப்படியே உட்காந்துட்டாலே போகிறோம். வேறு உபதேசம், உபன்யாசம் அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். இந்த உட்கார்ந்தாலே
அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த சாந்தி, அந்த புலன்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற நிலை. சாதுக்களாக இருப்பார்கள். என்ன காரணம்னால் மை அனன்யே நபாவே ந பக்திம் குர்வந்தியே திருடாம். அனன்ய பாவத்தினால எங்கிட்ட பக்தியை செலுத்துவார்கள். என்னை இறுக்கி பிடிச்சிருப்பார்கள். மத்கிருத்தே தியக்த கர்மானா, என் பொருட்டு கர்மாக்களை விடுவார்கள்னா, என் பொருட்டு கர்மாக்களை விடுவார்கள்னா என்ன அர்த்தம்னா, இது கொஞ்சம் டீப்பாக சொல்லணும். சாஸ்திரங்களில் உள்ள சொல்லப்பட்ட கர்மாக்களை எந்த நிலையிலையும் நாம் விடக்கூடாது. விட்டால் அது தோஷம். அது பில்லமங்கலம் சொல்கிறார் கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் சொல்லும்போது, சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவத்தே போஸ்நான சுப்யம் துப்பியம் நமஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சந்தியாவந்தனமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஸ்நானமே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஔபாசனமே உனக்கு ஒரு நமஸ்காரம், பூஜையே உனக்கு ஒரு நமஸ்காரம் இப்படிங்கிறார். அப்போ அதெல்லாம் அவர் பண்ணலேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்கிறோமோனோ. அப்போ அவர் பண்ணாமல் காலங்காலத்தால் பண்ணு தேய்க்காமல் காஃபி குடிச்சிட்டு டிவி பார்த்து நியூஸ் பேப்பரை படிச்சிருந்தாருன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. பண்ண முடியலேன்னு அர்த்தம். மேலே பரத சரித்திரத்தில் வரப்போகிறது. கோடி வருஷம் யாக யஜ்ஞங்களை பண்ணினான். ஒரு கட்டத்தில் அவனால் அந்த கர்மாக்களை பண்ண முடியல. எல்லாம் வாசுதேவ சர்வமிதிங்கிற ஞானம் ஏற்பட்டு அவன் எந்த நிலையை அடைஞ்சான்னா, அப்படி கையில் தீர்த்தத்தை எடுத்து அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்லுவோம்னா, அச்சுதாங்கிறதே அப்படியே அதுலேயே சமாதி ஆகிடும். பல நாட்கள் பூஜைகளுக்கு புஷ்பத்தை எடுத்தான்னா கிருஷ்ணா என்னமா வாசுதேவா என்னமான்னா, இந்த கையில் எடுக்கப்பட்ட புஷ்பம் அப்படியே இருக்கும். கண்ணை மூடி சமாதியில் ஆயிடுவான். இடது கையில் வச்சுருக்கிற தட்டு அப்படியே இருக்கும். அது எத்தனை நாள் சமாதிங்கிறது முழிச்சு பார்த்துன்னு இந்த புஷ்பம் வாடி இருக்கிறத வச்சுன்னு தான் தெரியும். அது அப்படிங்கிறது சரித்திரத்தில் சொல்ல போகிறது. பல நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் இவன் பூஜையை முழுசாக முடித்ததே கிடையாது. சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு அஷ்டோத்திரத்தை அவன் முழுசாக முடித்ததே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், தயேத்தம விரத புருஷ பரிச்சர்யா பிரவர்த்தமானானுராக பரத்ருத ஹிருதய சைதில்யா பிரகர்ஷவேகேனாத்மன்னுத்பித்யமான ரோம புலக குலக ஔத்கண்ட்ய பிரவருத்த பிரணய பாஷ்பனிருத்தாவலோகனயனா. ஏவம் இதை நிலையில் இப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகி மயிர்கூச்சல் ஏற்பட்டு ரோமாஞ்சம் ஏற்பட்டு தன்னலை மறந்து ஹிருதயம் குழஞ்சு அப்படியே நிற்பனான் பிரேம சமாதியில். எத்தனை மாதம் எத்தனை காலம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நிலையை அடையிறது தான் கர்மாவை விடுறதுன்னு அர்த்தம். நாம கர்மாவை விடக்கூடாது. நரஹரி மேத்தா அப்படின்னு ஒருத்தர்